நல்லவ மாதிரியே காட்டிக்கிறதுக்கும் ஒரு டேலண்ட் வேணும்ல. ஒரு சிலர் அதுல மாஸ்டர்ஸா இருப்பாங்க. அவங்க தன்னை நல்லவனா காட்டிக்கிறதுக்கு யூஸ் பண்ற 3 ஹேபிட்ஸ். நம்பர் 1 நல்லா லிசன் பண்ணுவாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க, நீங்க என்ன பேசுறீங்க அப்படிங்கிறத ரொம்ப ஜென்யூனா, பயங்கரமா இன்ட்ரெஸ்டடா கேட்கிற மாதிரியே கேட்பாங்க. உங்கள ரொம்ப நல்லா வேல்யூ பண்ணுவாங்க. உங்களுக்கு பயங்கரமா ரெஸ்பெக்ட் குடுப்பாங்க. மோர் ஓவர் அடுத்தவங்கள காம்ப்ளிமெண்ட் பண்றதுல இவங்கள அடிச்சுக்கவே முடியாது. யார எப்படி எந்த டைம்ல எந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி காம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் they know very well. இதெல்லாம் பார்க்கும்போது சம்டைம்ஸ் நமக்கே தோணும், ச்சே எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்கன்னு. பட் இந்த இடத்துல தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இட் இஸ் அ பார்ட் ஆஃப் தயர் ஆக்ட். நம்பர் 2, எப்பவுமே ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்படியே ஓடோடி வருவாங்க. இப்படி அவங்க ஹெல்ப் பண்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய இன்டென்ஷன் இருக்கும். இவங்க ஒரு மேக்னெட்டிக் பர்சனாலிட்டி அப்படிங்கறனாலேயே எல்லாரு கூடயுமே பாத்தீங்கன்னா சீக்கிரமா போய் ஜெல் ஆயிடுவாங்க. இவங்க மத்தவங்கள வந்து ரொம்ப ஸ்பெஷலா ரொம்ப இம்பார்ட்டண்டா ஃபீல் பண்ண வைக்கிறனாலயோ என்னவோ இவங்கள எல்லாருக்குமே பிடிக்கும். இவங்க ஒரு ஃப்ராடு அப்படிங்கிறது கடைசியில தான் தெரிய வரும். பட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். நம்பர் 3, இமோஷனலி இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. அடுத்தவங்களோட இமோஷன்ஸையும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ரொம்ப டல்லா இருக்கீங்க, இஃப் யூ ஆர் ஃபீலிங் சோ சேட் அப்செட் அப்படின்னா they will offer comfort. if someone is happy அப்படிங்கும்போது they will share in their joy. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப நல்லவங்கப்பா அப்படின்னு மட்டும் நம்பிடாதீங்க. இதுவும் பார்ட் ஆஃப் their act அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.